வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. NDTV இந்தியாவுடைய ஒளிபரப்பை நவம்பர் 9 முதல் 10 வரை 24 மணி நேரம் தடை செய்வது என்கிற ஒரு முடிவை மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சகம் எடுத்திருக்கிறது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், ஜனவரி 2, 2016 அன்றைக்கு பதான்கோட்டில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவ முகாமை பயங்கரவாதிகள் தாக்கிய போது NDTV இந்தியா வெளியிட்ட செய்திகள் பயங்கரவாதிகளுக்கு பயன்பட்டு இருக்கிறது என்கிற ஒரு அடிப்படையில் இந்த தடையை விதிப்பதாக மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சகம் சொல்லி இருக்கிறது. ஆனால் இதை போன்ற ஒரு தடை எந்த செய்தி ஊடகத்திற்கும் இதற்கு முன்பு விதிக்கப்பட்டதில்லை. அதற்கு என்ன காரணம் சொல்கிறார்கள் என்றால், 2015ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட விதிகளின்படி, அதாவது நியூஸ் புரோகிராமிங் கோட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விதிகளின்படி இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். உடனடியாக முன்னணி செய்தியாளர்கள் சித்தார்த்த வரதராஜன் உடனடியாக ஒயர் இதழுடைய எடிட்டராக இருக்கக்கூடியவர், ஏற்கனவே ஹிந்து நாளிதழுடைய எடிட்டராக இருந்தவர், உடனடியாக சொன்னார், பியூரோகிராட்ஸோ அதாவது அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ இது போன்ற தடைகளை விதிக்க முடியாது, இதை எந்த பாரபட்சமும் இல்லாத நடுநிலை வகிக்கக்கூடிய நீதிமன்றங்கள் தான் இறுதி செய்ய வேண்டும், இந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும், இந்த தடையை நீதிமன்றத்தில் இதற்கு எதிராக ஒரு மனு போட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை சொன்னார். அதற்கு பிறகு செய்தி ஆசிரியர்களுடைய குழுமமான எடிட்டர்ஸ் கில்ட் இந்த தடையை உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை உடனடியாக முன்வைத்தது. இந்த கோரிக்கைகளுக்கு பிறகும் மத்திய அரசு இன்னமும் அதற்கு பதில் அளிக்கவில்லை என்று தெரிகிறது. இன்று இரவோ அல்லது நாளைக்கோ அதற்கு அவர்கள் பதில் அளிக்க கூடும் அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இவ்வளவு கடுமையான விமர்சனங்களுக்கு பிறகும் இந்த தடையை அமல்படுத்த மத்திய அரசு முன்வராது என்கிற ஒரு நம்பிக்கை செய்தியாளர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த மத்திய அரசு 2 துறைகளை சுதந்திரமாக இயங்க விட வேண்டும். ஒன்று நீதித்துறை, இன்னொன்று ஊடகத்துறை. இந்த 2 சுதந்திரத்திலும் மத்திய அரசு தலையிடுவதற்கான அறிகுறிகள் ஏற்கனவே தெரிய வருகின்றன. இது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானதல்ல, மக்களாட்சிக்கு ஆரோக்கியமானதல்ல என்பதுதான் ஊடகவியலாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.